இரண்டாம் ஆறாம் இட இணைப்பு வம்பு, வழக்கு, கடன், நோயின் மறைமுக காரணம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் சில விஷயங்களை விளக்க முடியாது. எதையும் தவறாக செய்யாமல் இருந்தும் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதற்குக் காரணம் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் குடும்பம், செல்வம், சொல். அந்த இடத்தின் அதிபதி ஆறாம் இடம் என்ற கடன், நோய், வம்பு, வழக்கு, பாவத்துடன் இணைவதே. இந்த அமைப்பு ஒரு மறைமுகமான சக்தியை உருவாக்கும். ஒருவர் எதையும் சரியாகச் செய்தாலும் அவனது சொல் பிரச்சனையாக மாறும். குடும்பம் மனமைதியை இழக்கும். பணம் வந்தாலும் கசிந்து போகும். வழக்குகள், வம்புகள், மருத்துவச் செலவுகள் இவை ஒருவரை தாழ்வில் தள்ளும் கர்ம விளைவுகளாக வெளிப்படும். சில சமயம் இவர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலும் பிறரால் துன்பம் ஏற்படும். அது ஒரு வகையான கர்மக்கடன், கடந்த ஜன்மத்தில் பூர்த்தி செய்யப்படாத புண்ணியத்தின் வட்டி. இத்தகைய ஜாதகர்களுக்கு மனதில் எப்போதும் ஒரு கேள்வி: ஏன் என்னை மட்டும் இப்படி சோதனை செய்கிறார்கள்? ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் சனி மற்றும் ஆறாம் பாவத்தின் கர்ம விளையாட்டு. சுப கிரக பரிகாரங்கள், நன்மை செய்வது, தானம் செய்வது போன்ற செயல்கள் இத்தகைய ஆற்றலை மெல்ல மெல்ல மாற்றும். கடன், நோய், வம்பு, வழக்கு என்றாலே பயப்பட வேண்டாம். அது உன் கடந்த காலம் தீர்ந்து செல்லும் ஒரு வழிதான். சோதனை என்பது தண்டனை அல்ல, அது கர்மத்தின் தீர்வு. இதை மாற்றுவதற்கு உண்டான வழி என்பது ஜாதக ரீதியாக அறியவும் முடியும். தாக்கங்களுக்கு குறைப்பதற்கு உண்டான வழியும் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி யார்? அந்த அதிபதியின் அதிதேவதை வழிபாடு செய்யும்போது நல்ல மாற்றங்களை உங்களால் காண முடியும். உதாரணமாக, கும்ப லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி சந்திர பகவான் ஆவார். ஆகையால் பெண் தெய்வ வழிபாடு, தயிர் சாதம், தண்ணீர் தானம் செய்து நல்ல மாற்றங்களை பெறலாம். இது போன்ற தகவலை பெற எங்களுடன் இணைந்து இருங்கள்.